ஹலோ எவ்ரிவான். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு ஆரம்பத்தில் ஸ்ருதியும் ரவியோட திருமண நாள் கொண்டாட்டத்தில் ஒரு பாடகர் பாட்டு பாடிட்டுருக்காங்க. அப்போ அங்கே இருந்த முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, அப்புறம் மனோஜ், ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க மாற்றி மாற்றி அவங்க கண்களை பார்த்துட்டு அவங்களோட காதலை பகிர்ந்துக்கிறாங்க. அதை தொடர்ந்து பழைய பாடல் அண்ணாமலை அப்புறம் விஜயாவுக்காக பாடுறாங்க. அப்போ அவங்களும் அவங்களோட காதலை கண்களால் பார்த்து பகிர்ந்துக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. அப்போ மீனா அவங்க செஞ்ச பொக்கேவை எடுத்து ரவிக்கும் ஸ்ருதிக்குமே கொண்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்து அழகா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பாராட்டுறாங்க. அந்த நேரத்தில் ரவியோட ஓனர் நீத்து அங்கே வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் ரவி வர வைக்கிறாங்க. ரவி அவங்கள பார்த்து, உங்களுக்கு காலில் அடிபட்டிருக்குல்ல, இந்த நேரத்தில் எதுக்காக வந்தீங்க மேடம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி கிட்ட எனக்கு காலில் அடிபட்டிருந்ததால தான் ரவி என்னை தூக்குனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி எல்லாம் தெரியும், நான் இப்போ ரவியை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது முத்துவும் மீனாவும் தனியாக நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் பிரச்சனை செய்கிறதுக்காக பேச வராங்க முத்துக்கிட்ட. ஆனால் முத்து, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எந்த பிரச்சனையும் செய்ய வரல, இப்போ சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி விடுறாங்க. அதை பார்த்து உங்களுக்கு ஸ்ருதியோட அப்பா அம்மாவுக்கு கோபமாக வருது. அதை தொடர்ந்து எல்லாருமே வீட்டில் சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க. அப்போது விஜயா டான்ஸ் ஆடினதுனால கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அந்த நேரத்தில் ரவி அப்புறம் ஸ்ருதி அங்கே வர்றாங்க. அப்போ ஸ்ருதி கிட்ட, அண்ணாமலை, நீ ரொம்ப நேரமாக காணலே, எங்கே போயிருந்த, காணமே, எங்கே போயிருந்த அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஸ்ருதி என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையை சொல்ல வராங்க. அப்போ முத்து, நான் வேலை இருக்குன்னு திடீர் வீட்டில் சொல்லாமல் கிளம்பி போயிடுவேன், அதே மாதிரி தான் பல குரல் வேலை இருக்குன்னு போயிருந்தாலும் டைமுக்கு வந்துடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி முத்து சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸ்ருதியும் ரவிக்கிட்ட, நல்ல வேளை நான் உண்மையை உளர பார்த்தேன், முத்து காப்பாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு மீனாவுக்கு ஒரு ஃபோனை கிஃப்டாக வாங்கி ஸ்ருதி கொடுக்குறாங்க. எங்கள் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு நல்லபடியாக நடக்க காரணமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொன்னதும் விஜயா இவளுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோன் கொடுக்குறத பார்த்து கோவப்படுறாங்க. அதுக்கு ஸ்ருதி, அவங்களோட பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மீனாவோட குணத்துக்கு டைமண்டு கூட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து, எனக்கு கூட மீனாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தோணலை அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதிக்கிட்ட உடனே சொல்கிறாரு. அப்போது மனோஜ் ரோஹிணி கிட்ட, நாம் தங்கத்தில் மோதிரம் வாங்கி கொடுத்தோம், நமக்கு ஒரு கிஃப்ட்டு கூட தரல, இவங்களுக்கு மட்டும் ஃபோன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் முத்துக்கிட்ட பிரச்சனை செஞ்ச அந்த டிராஃபிக் போலீஸ் அவருடைய அம்மாவோட வராரு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராரு. அங்கே டாக்டர் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர்ன்றதுனால அவருக்கு ஃபோன் ஒரு ஒர்க் வருது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சீதா அவங்க நிலைமை புரிஞ்சுட்டு, நீங்கள் உங்கள் நிலைமை புரியுது, நீங்கள் உங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் சீதாக்கு மேலே ஒரு லவ் அஃபெக்ஷன் வர மாதிரி காட்டுறாங்க. எனக்கு என்னமோ இவங்க தான் பேராவாங்கன்னு தோணுது. அடுத்தது வித்யாவும் ரோஹிணியும் சிட்டியை சந்தித்து பேசுகிறாங்க. அப்போ ரோஹிணி முத்துவோட ஃபோனில் இருந்து சத்யாவோட வீடியோவை லீக் செஞ்சது நீங்கள் தான் அப்படின்னு சந்தேகப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சிட்டி, எனக்கு ஏற்கனவே தெரியும், அவனுக்கு என் மேலே தான் சந்தேகம் வரும், ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஒரே எதிரி நான் தான், அதனால் அவன் என்ன தான் சந்தேகப்படுவான்
அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது அங்கேருந்து சிட்டியோட அடியாள் ஒருத்தன், சத்யா உன்னை பற்றி விசாரித்தான், நீ தான் அந்த வீடியோவை லீக் பண்ணியான்னு என்கிட்ட விசாரித்தேன் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு சிட்டி, அந்த சத்யாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், சத்யா ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்ட இருந்தான், அப்போ நான் தான் அவனை காப்பாற்றி விட்டேன், அதனால் இப்போ என்கிட்ட அவன் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதோட வித்யா கிட்ட அந்த சத்யா என் கூட இருக்கிற வரைக்கும் கணக்கை சரியாக பார்த்துட்டு இருந்தான், இப்போ கணக்கு பார்க்க எனக்கு ஆள் இல்லை, அதனால் நீ வேலைக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வித்யா, நான் ஐடி எம்ப்ளாயி, நான் அவங்ககிட்ட வேலைக்கு வரணுமா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கான எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.